வணக்கம். இடைக்கால இந்தியான்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது பெரிய பெரிய பேரரசுகள், போர்கள், அப்புறம் கடுமையான விதிகள். ஆனா அதே காலகட்டத்துல தான் ரெண்டு சக்தி வாய்ந்த ஆன்மீக நீரோடைகள் உருவாகி இந்த மொத்த கட்டமைப்பையுமே கேள்விக்குள்ளாக்குச்சு. அது எப்படி அன்பையே ஒரு புரட்சியா மாத்துச்சுன்னா நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் வழிகாட்டி. எப்படி அன்பு, பக்தி, ஒரு தனிப்பட்ட ஆன்மீக தேடல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சமூக புரட்சிக்கு வித்திட்டது? வாங்க, இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். முதல்ல இந்த புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே கட்டுப்பாடுகள் விதிகள் நிறைஞ்ச ஒரு உலகமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஆன்மீகம்ங்கிறது சாதாரண மக்களுக்கு ரொம்பவே எட்டாத ஒரு விஷயமா இருந்துச்சு. கடவுளை அடையணும்னா ஏகப்பட்ட சிக்கலான சடங்குகள் செய்யணும், பூசாரிகள் மூலமா தான் பேச முடியும், அதுலயும் சாதி மாதிரியான பெரிய சமூக தடைகள் வேற. இதனால கடவுள்கிட்ட நேரடியே பேசணும், ஒரு தனிப்பட்ட உறவை உருவாக்கிக்கணும்னு மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் உருவாச்சு. அந்த ஆழமான இயக்கத்திலிருந்து தான் நம்மளோட முதல் நீரோடை பிறந்தது. இந்து மதத்துக்குள்ளேயே ஒரு பெரிய அலையா எழுந்த பக்தி இயக்கம். அப்போ பக்தினா என்ன? அது வெறும் வழிபாடு மட்டும்தானா? இல்லவே இல்ல. பக்திங்கிறது கடவுள் மேல ரொம்ப தீவிரமான ஒரு தனிப்பட்ட அன்பையும் பற்றையும் காட்டுறது. நீங்க எந்த சாதியா இருங்க, ஆணா இருங்க, பெண்ணா இருங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உங்ககிட்ட உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்தா போதும், யார் வேணும்னாலும் கடவுள் அடையலாம்னு சொன்னதுதான் இதோட அடிப்படை. இது அந்த காலகட்டத்துல எவ்வளவு பெரிய புரட்சிகரமான கருத்துன்னு பாருங்க. இந்த இயக்கம் ஒரே நாள்ல உருவாகல. இங்க பாருங்க, இது தென்னிந்தியாவுல ஆழ்வார்கள், நாயன்மார்கள் கிட்ட ஒரு சின்ன பொறியா ஆரம்பிச்சு பல நூற்றாண்டுகளா மெல்ல மெல்ல வளர்ந்து வட இந்தியா, கிழக்கிந்தியான்னு நாடு முழுக்க பரவி ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுத்தது. பக்தி இயக்கத்தோட அந்த உணர்ச்சி பூர்வமான ஆழத்தை புரிஞ்சுக்க பெண்ஞானியான ஆண்டாளோட இந்த வரிகளே போதும். கடவுள் மேல இருந்த பக்திய எவ்வளவு தீவிரமான தனிப்பட்ட ஒரு காதலா அவங்க பார்த்திருக்காங்க பாருங்க. இது வெறும் சடங்கல்ல, இது ஒரு ஆழமான உயிருள்ள உணர்வு. சரி, இப்போ நம்மளோட இரண்டாவது நீரோடைக்கு வருவோம். கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல தான் இஸ்லாத்தோட ஒரு ஆன்மீக பிரிவான சூஃபித்துவம் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இங்க தழைச்சி வளர ஆரம்பிச்சது. சூஃபித்துவம்னா என்னன்னா, அது வெளிப்படையான மத சடங்குகளை விட இதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் உள்நிலை ஆன்மீகத்துக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துச்சு. கடவுளை அன்பு மூலமா நேரடியா அனுபவிக்கிறது தான் அதோட நோக்கம். இது பக்தி இயக்கத்தோட கருத்தா அப்படியே ஒத்துருக்கு இல்லையா? சுவாரஸ்யமா இருக்குல்ல? பக்தி இயக்க மாதிரியே சூஃபித்துவமும் படிப்படியா தான் இந்தியாவில் வளர்ந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா டெல்லி சுல்தானகத்தோட ஆட்சி காலத்துல வட இந்தியா முழுக்க தன்னோட வேர்களை ரொம்ப ஆழமா பரப்பி அப்புறமா தெற்கு பக்கமும் பரவ ஆரம்பிச்சுது. சூஃபிகள் எப்படி மக்களை அவ்வளோ சுலபமா சென்றடைஞ்சாங்க? அவங்க கான்காக்கள்னு சொல்ற சமூக மையங்களை நிறுவுனாங்க. கவ்வாலி மாதிரியான இசை மூலமா அவங்களோட செய்திகளை பரப்புனாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, அவங்க சாதி, மதம்னு எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரையும் வரவேற்றது தான். இதுதான் அவங்க மக்கள் மத்தியில பிரபலமாக முக்கிய காரணமா இருந்துச்சு. சரி, இப்பதான் நம்ம கதையோட உச்சக்கட்டத்துக்கே வர்றோம். தனித்தனியா பாஞ்சிட்டு இருந்த இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த ஆன்மீக நீரோடங்களும் ஒன்னா சந்திச்சப்போ என்ன நடந்துச்சு? அங்கதான் ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு ஒற்றுமைகள்! ரெண்டு இயக்கங்களுமே சமூக சமத்துவத்தை பத்தி பேசுச்சு. ரெண்டுமே குரு அல்லது ஷேக்கோட வழிகாட்டுதல் முக்கியம்னு சொல்லுச்சு. ரெண்டுமே மக்கள் பேசுற உள்ளூர் மொழிகள்ல இசை மூலமா அவங்கள சென்றடைஞ்சது. சொல்லப்போனா பாதைகள் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க போக நினைச்ச இடம் ஒண்ணுதான். இந்த அட்டவணை அந்த ஒற்றுமையை இன்னும் தெளிவா காட்டுது. இங்க பாருங்க, பேர்கள் தான் வேற, ஆனா கருத்துக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பஜனும் கவ்வாலியும் பக்தியோட இசை வடிவங்கள், குருவும் ஷேக்கும் ஆன்மீக வழிகாட்டிகள், கோயிலும் கான்காவும் மக்கள் கூடுற சமூக மையங்கள். இது அவங்களோட ஆன்மீக மொழியே ஒன்னா இருந்ததை காட்டுது. இந்த ரெண்டு நீரோடைகளோட சங்கமத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டா அது ஞானி கபீர் தான். இந்துக்களும் முஸ்லிம்களும் அவரை ஒருங்கே போற்றுனாங்க. அவரோட இந்த வார்த்தைகள் மத அடையாளங்கள் எல்லாம் தாண்டி உண்மையான ஆன்மீகம்னா என்னங்கிறத நமக்கு உணர்த்துது. இதுதான் பக்தி அண்ட் சூஃபித்துவத்தோட உண்மையான சாராம்சம். இந்த ஆன்மீக உரையாடல் வெறும் கருத்து பரிமாற்றத்தோட நிக்கல, அது ஒரு புத்தம் புது கலவையான கலாச்சாரத்தையே உருவாக்குச்சு. கபீர் மாதிரி யானிகள் உருவானாங்க, ரெண்டு மதத்தினரும் ஒன்னா வழிபடுற தர்காக்கள் உருவாச்சு. அமீர் குஸ்ரோ மாதிரியான கலைஞர்கள் இந்துஸ்தானி இசையில புதிய வடிவங்களை கொண்டு வந்தாங்க. இது ஒரு உண்மையான கலாச்சார பரிமாற்றமா இருந்துச்சு. ஆக இந்த ரெண்டு நீரோடைகளும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன அந்த மாபெரும் நதியோட தாக்கம் என்ன? அதோட மரபு இன்னைக்கும் எப்படி நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு? இதோட விளைவுகள் உண்மையிலே ரொம்ப ஆழமானவை.
ஆன்மீகம்ங்கிறது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிற நிலைய மாத்தி அதை எல்லாருக்குமானதா மாத்துச்சு. தமிழ், ஹிந்தி, பெங்காலி மாதிரியான பிராந்திய மொழிகள் இலக்கியத்துல செழித்து வளர்ந்துச்சு. சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு வலுவான அடித்தளம் போடப்பட்டுச்சு. ஏன் சீக்கிய மாதிரியான புதிய மதங்கள் உருவாகிறதுக்கு கூட இந்த இயக்கங்கள் ஒரு முக்கிய உந்துதலா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். வெறும் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடவுளை நேரடியா அனுபவிக்கணும், அன்பு செலுத்தணும்னு முன்னுரிமை கொடுத்ததால தான் பக்தி மற்றும் சூஃபி இயக்கங்கள் மத எல்லைகளையெல்லாம் தாண்டி மனிதர்களை இணைக்கிற ஒரு பொதுவான கலாச்சாரத்தை உருவாக்க முடிஞ்சது. கடைசியா இந்த வரலாறு நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. பல பிரிவினைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த நவீன உலகத்துல வெறுப்பை தாண்டி அன்பையும் நல்லிணக்கத்தையும் முன்னிறுத்தின அந்த இடைக்கால ஞானிகள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.